ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எப்படி இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா இந்த அளவில் தான் போடுவாங்க. நானும் 40 வருஷமாக இந்த அளவுகளோடு தான் இட்லி செய்கிறேன். நல்லா வரும். ஒரு 200 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதில் உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 5 கிராம் வெந்தயமும் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைங்க. எந்த அளவு டம்ளரில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அரிசி அதே டம்ளரில் எடுத்து 4 டம்ளர் அரிசி தனியாக இன்னொரு பாத்திரத்தில் 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் கழித்து முதல்ல உளுந்த கழுவி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு கிரைண்டரில் போடுங்க. நாம் உளுந்து ஊற போட்ட அளவு டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் முதல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த உளுந்தை ஆட்ட விடுங்க. கொஞ்சம் அப்பப்போ லேசாக கையில் தள்ளி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மிச்சம் இருக்கிற தண்ணியும் அதில் ஊற்றிட்டு அப்பப்போ கையில் லேசாக தள்ளி விடுங்க. 20 நிமிஷம் நல்லா ஆட்டுனா ஃப்ளப்பியாக அந்த மாதிரி மாவு வரும். உளுந்தை எடுத்துகிட்டு மாவை அள்ளி வச்சுட்டு அடுத்து 2வது அரிசியையும் ஊற வச்ச அரிசியையும் நல்லா கழுவி அதுக்கு நாம் ஊற வச்ச டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு அரைய விடுங்க. கிரைண்டரில் அரைய விட்டால் இது ஒரு 7-8 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். ரொம்ப மையாக ஆட்டாமல் லேசாக குருணையாக இருக்க மாதிரி ஆட்டி எடுத்து 2யும் ஒன்றா போட்டு அரிசி மாவும் உளுந்து மாவும் பிடி அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. 8 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு இட்லி குக்கரில் நம்ம ஊற்றினா 15 நிமிஷம் வேக வச்சா சாஃப்டான இட்லி கிடைக்கும். ஹலோ கைஸ், எங்கள் அம்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே மாட்டேன்னாங்க. நான் தான் உங்களை கம்பல் பண்ணி கொடுக்க வச்சேன். இது ஒரு பழைய மெத்தடு. எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே இப்படி தான் அரைப்பாங்க. இந்த மாவு நீங்கள் வெளியில் மண் பாத்திரத்தில் சாதாரண பாத்திரத்தில் வச்சா கூட 2 நாள் வரைக்கும் புளிக்காது. ஏன்னா ஜவ்வரிசி அவெல்லாம் நம்ம போடுறதில்ல. ஸோ இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி எங்கள் அம்மா 3 நாளைக்கு மேலே இந்த மாவெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. வாரத்தில் இன்றைக்கி ஆட்டுறாங்கன்னா 2 நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. 3ஆவது நாள் இன்னும் திருப்பி ஆட்டுவாங்க. ஏன்னா அதுதான் ஹெல்த்தி வே ஆஃப் மேக்கிங் இட்லி. ஓகேங்க, திருப்பியும் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்.